போரூரிலிருந்து ஆம்னி சேவை தொடங்கப்படும் என ஆம்னி உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். அவரிடம் பேசலாம். வணக்கம் பாரி கார்த்திக், இது தொடர்பான விவரம். வணக்கம். அரசு விரைவு பேருந்துகள் மற்றும் அரசு பேருந்துகள் தென் தமிழ்நாட்டிற்கு உள்ளிட்ட தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து சென்னைக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும், அதாவது சென்னையிலிருந்து செல்லும் அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை பயன்படுத்தும் நிலையில் அங்கு ஆம்னி பஸ்கள் என்கின்ற இடம் ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் அந்த இடம் எங்களுக்கு போதாது என்று ஏற்கனவே ஆம்னி பஸ் உரிமையாளர்கள் தெரிவித்தார்கள். அது தொடர்ச்சியாக முடிச்சூரில் ஒரு பேருந்து நிலையம் ஆம்னி பஸ்களாக கட்டப்பட்டு வந்த நிலையில் அதற்கான பணிகள் தற்போது முடிவடைந்த நிலையில் அங்கு இங்கே பேருந்துகள் பயணிக்கலாம் என்று தமிழக அரசு அறிவித்த நிலையில் மீண்டும் ஆம்னி பஸ் உரிமையாளர்கள், அதாவது இந்த வழக்கானது தற்போது வரை நீதிமன்றத்தில் இருக்கிறது. எனவே அந்த நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை மீண்டும் நாங்கள் கோயம்பேட்டில் தான் இருந்து இயக்குவோம் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அவர்கள் அதில் தெரிவிக்கும் பொழுது கோயம்பேட்டு, பணிமனை மற்றும் கோயம்பேட்டை சுற்றியுள்ள இடங்களிலிருந்து ஏற்கனவே நீதிமன்றம் வழிகாட்டுதன்படியும் அதே போல நாங்கள் எடுத்த முடிவின் அடிப்படையும் தொடர்ச்சியாக பேருந்துகள் இயக்கி வருகிறோம். இங்கிருந்து செல்லும் பேருந்துகள் நேரடியாக கிளாம்பாக்கம் சென்று அங்கும் 20% பயணிகளை ஏற்றிவிட்டு தான் நாங்கள் ஏற்றிக்கொண்டுதான் நாங்கள் ஒவ்வொரு ஊர்களுக்கும் செல்கிறோம். எனவே அதன் அடிப்படையிலே நீதிமன்ற தீர்ப்பு மறு உத்தரவு வரும் வரை நாங்கள் கோயம்பேட்டை தான் பயன்படுத்துவோம் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் அவர் குறிப்பிடும் பொழுது இந்த முடிச்சூரில் அமைக்கப்பட்டிருக்க இந்த ஆவணி பேருந்து நிலையத்தில் 150 பேருந்துகள் மட்டுமே நிறுத்த முடியும் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் தமிழகத்திலிருந்து பல இடங்களிலிருந்து கோயம்பேட்டிலிருந்து தொடர்ச்சியாக செயல்படும் என்பதும் அவங்க சொல்வது மூலமாக அரசனுடைய இந்த 150 பேருந்துகள் மட்டுமே நிற்கும் என்று முடிச்சூர் இருக்கும் என்ற அடிப்படையில் அந்த பேருந்து நிலையம் திறக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து பேருந்துகள், மீதம் இருக்கக்கூடிய பேருந்துகள் அனைத்துமே இங்கே கோயம்பேட்டிலிருந்து செல்லும் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் அந்த அரசனுடைய உத்தரவை ஏற்கிறார்களா என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. மேலும் தமிழக தென்பகுதிகளுக்கு செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு அருகிலுள்ள டிராவல்ஸ் மற்றும் நிறுவனங்கள் மற்றும் போரூர் டோல்கேட் ஆகிய இடங்களிலிருந்து கிளாம்பாக்கம் வழியாக இயக்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்பது மூலமாக தொடர்ச்சியாக அவர்கள் தற்போது இந்த புதிதாக முடிச்சூரில் பேருந்து நிலையம் அமைந்தால் கூட நாங்கள் இந்த கோர்ட்டினுடைய மறு உத்தரவு வரும் வரை நாங்கள் பேருந்துகளை இங்கிருந்தான் இயக்கப்படும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். இதன் மூலம் அவர்கள் சொல்ல வருவது கோயம்பேட்டிலிருந்து தொடர்ச்சியாக டோல்கேட் மற்றும் போரூர் டோல்கேட், கோயம்பேடு சுற்றி இருக்கக்கூடிய டிராவல்ஸ் பணிமனைகள் என அனைத்து இடங்களிலிருந்து தொடர்ச்சியாக நாங்கள் பேருந்துகளை இயக்குவோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.